அனைவருக்கும் வணக்கம். வாமன அவதாரம் நிகழ்ந்ததாகவும் ஓணம் திருவிழா உருவானதாகவும் சொல்லப்படும் திருக்காக்கரை எனும் இடத்தில் அமைந்துள்ள திருக்காக்கரையப்பன் கோவிலை பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் திருக்காக்கரை எனும் இடத்தில் அமைந்துள்ளது திருக்காக்கரையப்பன் கோவில். இந்த ஆலயம் திருச்சூர் நகரில் இருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் இருஞ்சாலக்குடா என்ற இடத்தில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. இக்கோவில் விஷ்ணு கடவுளின் வடிவமான வாமனருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் முக்கிய இந்து கோவில்களில் ஒன்றாகும். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இக்கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. இக்கோவிலில் ஆவணி மாதம் 10 நாட்கள் நடைபெறும் திருவோணம் திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும். விழா நாட்களில் சாக்கியார் கூத்து, ஓட்டம் துள்ளல், கதகளி மற்றும் படகம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரமான வாமனமூர்த்திக்கு அமைந்துள்ள மிகச்சில கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். வட்ட வடிவ கேரள பாணியில் அமைந்துள்ள இக்கோவில் பரசுராமரால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில்தான் கேரளத்தில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்ற ஓணம் திருவிழா உருவானதாக சொல்லப்படுகிறது. அது என்ன வரலாறு என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அரக்க மன்னனான மகாபலி சக்கரவர்த்தியை மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து நிலத்தில் அழுத்தி அழித்த இடம்தான் இந்த தலம் ஆகும். மகாபலி சக்கரவர்த்தி கேரள நாட்டை ஆட்சி செய்ததாக வரலாறு கூறுகிறது. அசுர சக்கரவர்த்தி ஆனாலும் மிகவும் நல்லவராக மக்கள் மத்தியில் பெயருடனும் புகழுடனும் வாழ்ந்தார் மகாபலி. ஆனாலும் தேவர்களுக்கு எதிரியாக இருந்தார் இவர். புராண தகவலின்படி பிரகலாதன் என்ற விஷ்ணு பக்தனின் பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவரும் விஷ்ணுவின் மீது பக்தி கொண்டவர்தான். அசுர குலத்தைச் சேர்ந்த இந்த மன்னர் மலையாள தேசத்தை ஆட்சி செய்து வந்தார். மகாபலியின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ்ந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு மூவுலகையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதற்காக அவர் அசுர குலகுருவான சுக்ராச்சாரியாரை கொண்டு மிக பெரும் வேள்வியை நடத்த தொடங்கினார். அந்த வேள்வியால் தன்னுடைய இந்திர பதவி பறிபோய் விடுமோ என்று பயந்த இந்திரலோகத்து அரசன் இந்திரன் அந்த வேள்வியை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட முடிவு செய்தான். அதன்படி தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவர்கள் சொல்வதை கேட்ட மகாவிஷ்ணு மகாபலியின் வேள்வியை நிறுத்தி மூவுலகையும் காப்பதாக கூறினார். அதன்படி காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் ஆவணி மாதம் சுக்ல துவாதசி அன்று திருவோணம் நட்சத்திரத்தில் வாமனராக அவதரித்தார் பகவான். இந்த துவாதசி தான் விஜய துவாதசியாக கொண்டாடப்படுகிறது. வாமனர் உபநயனமான பிறகு மகாவிஷ்ணு ஒரு கையில் ஓலை குடையும் மற்றொரு கையில் கமண்டலமும் தாங்கி 3 அடி உயரத்திலான வாமன தோற்றத்தில் மகாபலி வேள்வி நடத்தும் இடத்துக்கு செல்கிறார். வேள்வி நடத்தும் இடத்துக்கு சென்ற மகாவிஷ்ணு தனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அங்கே அதற்கு முன்பாகவே தானம் அளிக்கும் நிகழ்வு நடந்து முடிந்திருந்தது. அங்கிருந்த மகாபலி வாமனரை பார்த்து, நீங்கள் தாமதமாக வந்திருக்கிறீர்கள், பரவாயில்லை, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள், நான் தருகிறேன் என்கிறார். உடனே வாமனர் மகாபலியிடம் தனது காலால் அளக்கும் வகையில் 3 அடி நிலம் தானமாக அளிக்க வேண்டினார். அப்போது அங்கிருந்த சுக்ராச்சாரியார், நம் வேள்வியை நிறுத்தும் எண்ணத்தோடு மகாவிஷ்ணுவே வாமனர் உருவத்தில் வந்திருக்கிறார், எனவே தானம் அளித்து ஏமாற்றமடைய வேண்டாம் என்று மகாபலியை எச்சரித்தார். ஆனால் மகாபலி அந்த எச்சரிக்கையை மீறி வாமனரின் கையில் இருந்த கமண்டல நீரை கொண்டு தானம் அளிக்க முன்வந்தார். அதனை தடுக்க நினைத்த சுக்ராச்சாரியார் வண்டாக உருமாறி சென்று கமண்டலத்தின் நீர் வரும் வழியை அடைத்தார். உடனே வாமனர் ஒரு தர்பை புல்லை எடுத்து வண்டு உருவில் இருந்த சுக்ராச்சாரியாரின் கண்ணை குத்தினார். இதனால் காயமுற்ற சுக்ராச்சாரியார் கமண்டலத்தில் இருந்து வெளியேறுகிறார். பின்னர் மகாபலி வாமனரிடம் இருந்த கமண்டல நீரை பெற்று நிலத்தில் விட்டு தானம் அளிக்க தயாரானார். உடனே வாமனர் தோற்றத்தில் இருந்த மகாவிஷ்ணு மிக பெரும் தோற்றமாக மாறி ஒரு அடியால் பூலோகத்தையும் மற்றொரு அடியால் விண்ணுலகையும் அளந்தார். பின்னர் 3வது அடி வைக்க நிலம் எங்கே என்று மகாபலியிடம் கேட்டார். அதனை கண்டு வியப்படைந்த மகாபலி வாமனர் தோற்றத்தில் இருந்த மகாவிஷ்ணுவை வழிபட்டு தங்களது 3வது அடியை என் தலை மீது வையுங்கள் என்று கூறினார். வாமனரும் அவ்வாறே 3வது அடியை மகாபலியின் தலை மீது வைத்து மகாபலியை நிலத்தினுள் அழுத்தினார். அப்போது மகாபலி, இறைவா, என் நாட்டின் மீதும் என் மக்களின் மீதும் நான் பேரன்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டுக்கொரு முறை என் நாட்டு
மக்களை காணும் வாய்ப்பை எனக்கு வரமாக தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். வாமனர் தோற்றத்தில் இருந்த மகாவிஷ்ணுவும் அவர் கேட்ட வரத்தை தந்தருளினார். மகாவிஷ்ணு வாமன தோற்றம் எடுத்து மகாபலி மன்னரை நிலத்தினுள் அழுத்தினார் அல்லவா? அழித்த அந்த இடத்தில் அமைந்ததே திருக்காட்கரை ஆலயம். இக்கோவிலில் மகாவிஷ்ணு வாமனர் தோற்றத்தில் 4 கரங்களுடன் சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை தாங்கியபடி நின்ற நிலையில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். வாமனர் தோற்றத்தில் இருக்கும் இவரை திருக்காட்கரையப்பன் என்றே அழைக்கின்றனர். இங்கிருக்கும் இறைவி வாத்சல்யவல்லி என்று அழைக்கப்படுகிறார். இக்கோவில் வளாகத்தில் பகவதி, சாஸ்தா, கோபாலகிருஷ்ணன், பிரம்மராட்சசன், யட்சி ஆகியோருக்கு தனிச்சந்நிதிகள் இருக்கின்றன. இக்கோவிலின் எதிர்ப்புறம் மகாபலி அரசன் நிறுவி வழிபட்ட சிவபெருமான் கோவில் அமைந்திருக்கிறது. தெற்கு கரை தேவர் கோவில் என்றழைக்கப்படும் இந்த ஆலயம் திருக்காட்கரையப்பன் கோவிலை காட்டிலும் மிகவும் பழமையானது. இக்கோவில் வளாகத்தில் பார்வதி, துர்க்கை, கணபதி, முருகன் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எதிரில் உள்ள சிவபெருமானை முதலில் வழிபட்டு அதன் பிறகு வாமனரை வழிபட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் வாமனருக்கு பால் பாயாசம் படைத்தும் சிவபெருமானுக்கு நெய் பாயாசம் படைத்தும் வழிபடுகிறார்கள். மேலும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலின் யட்சி மண்டபத்துக்கு முன்னால் பொம்மை தொட்டில்களை வாங்கி கட்டி தங்களுக்கு குழந்தை பேறு அளிக்க வேண்டிக் கொள்கின்றனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக திகழும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை நம்மாழ்வார் 10 பாசுரங்கள் பாடி போற்றியிருக்கிறார். இத்தல இறைவனுக்கு நேந்திரம் பழங்களை படைத்து வழிபடுகிறார்கள். கோவிலின் வடக்கு பாகத்தில் கபில முனிவரால் உருவாக்கப்பட்ட கபில தீர்த்தம் என்ற குளம் உள்ளது. இதுவே ஆலய தீர்த்தமாக பயன்படுகிறது. கபில முனிவரின் கமண்டலத்திலிருந்து வந்த நீர் இங்கு குளமாக இருப்பதால் இதை கபில தீர்த்தம் என்று கூறுகிறார்கள். இங்கு ஓடும் பொய்கைக்கு தானோதக பொய்கை என்று பெயர். இப்பெயர் வர காரணம் வாமனர் 3 அடி மண் கேட்டார் அல்லவா? அப்போது அதை தானமாக கொடுக்கும் போது பூவுடன் விட்ட நீரே இந்த பொய்கை. தானமாக கொடுக்கும் போது விட்ட நீர் என்பதால் இதற்கு தானோதக பொய்கை என்ற பெயர் வந்தது. கோவிலுக்கு அருகில் ஒரு குகை உள்ளது. பாண்டவர்கள் இருந்த அரக்கு மாளிகைக்கு தீ பிடித்த போது அங்கிருந்து ஒரு குகை வழியாக தப்பிய பாண்டவர்கள் இந்த குகையில் வந்து இருந்ததாக கூறப்படுகிறது. இறைவனின் 10 தோற்றங்களில் ஒன்றான வாமன தோற்றம் நிகழ்ந்த இத்தலத்துக்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மன நிறைவும் செல்வ பெருக்கும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தில் இரண்யனை அழித்தார். ராமர் அவதாரத்தில் ராவணனை அழித்தார். கிருஷ்ணர் அவதாரத்தில் கம்சனை கொன்றார். ஆனால் மகாபலி மன்னரிடம் நல்ல குணங்கள் இருந்ததால் அவரை பாதாள உலகுக்கு அதிபதியாக இருக்க மகாபலியை பாதாள உலகுக்கு அனுப்பி வைத்தார் என்று மகாபாகவதத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. மறைந்த இரண்யகசிபுக்கோ ராவணனுக்கோ கம்சனுக்கோ விழா கொண்டாடுவது இல்லை. ஆனால் மகாபலிக்கு மட்டும் விழாவாக இன்றும் திருவோணம் கொண்டாடப்படுகிறது. வருடா வருடம் ஆவணி திருவோணத்திற்கு மகாபலி சக்கரவர்த்தி மக்களை காண வருவதால் அந்த நாள் திருவோணம் என்ற பெயரில் இன்றும் கேரள மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 108 திருப்பதிகளில் ஒன்றான திருக்காக்கரைக்கு சென்று காட்கரையப்பரான வாமனமூர்த்தியையும் வாத்சல்யவல்லி நாச்சியாரையும் தரிசித்து சகல நன்மைகளையும் அடைவோமாக. நன்றி.